ஹாய்டா மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் நான் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் தான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10-15 கார்கிட்ட நிற்கிது. எல்லாமே பிளாக் கலர். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. என்ன இது, நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளோ கார் நிற்கிது, அப்புறம் யார் இவங்கெல்லாம்? ஏன் வீட்டு முன்னாடி இவங்களாம் நின்றுட்டுருக்காங்க? அதுவும் அந்த பர்சனோட ஒரு கை ஃபுல்லாக டாட்டுவாக இருக்குது. யார் இவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே உங்கள் வீட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க, அதாவது கேட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ அந்த பர்சன் கால் பேசிகிட்டே அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்களுமே அந்த பர்சனை பார்க்குறீங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்படியே நீங்கள் அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபியூஸோட உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பா சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. அம்மா, யார் இவங்கெல்லாம்? என்ன நடக்குதுங்க? இங்கே வா வயன், கத்தாமல் பக்கத்தில் வந்து உட்காரு. ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா. ஹே ஜில்லு, வந்துட்டியா? இவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணணுமா என்ன? ஃபஸ்ட்டு யார் நீ? எதுக்கு என்ன ஜில்லுன்னு கூப்பிட்ற? உன்னை கட்டிக்கு போகிற புருஷன்டி நான். மா, என்ன நடக்குதுங்க? இவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் கேட்டுட்டு குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. வயன், அமைதியாக இரு. மாப்பிள்ளைய அப்படி பேசாத. பா, பாருப்பா, அம்மா என்ன சொல்லுதுன்னு கேளுப்பா. அம்மாடி வயன், அம்மா சொல்கிறதாம்மா கரெக்டு. நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற. பா, என்னப்பா பேசுகிறீங்க? என்னாலலாம், அதுவும் அவனை கன்ஃபார்ம் கல்யாணமே பண்ணிக்க முடியாது. எனக்கு இன்னும் வயசாகுதுன்னு எனக்கு கல்யாணம்னு இப்போ வந்து நிற்கிறீங்க. ஹே இருடி ஜில்லு, நான் உன்னை என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரெக்வஸ்ட் பண்ண வரல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். புரியுதா பேபி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக நிற்கிறீங்க. அவன் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறான். என்னாச்சு மை டியர் பேபிகா? ஷாக் ஆகிட்டிங்களா? வாயிலிருந்து வார்த்தையே காணோம். அது நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டூ வாட் எவர் யூ வாண்ட் பேபி. ஆனால் உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். காட் இட்? நல்ல கனவு காணுங்க சார். செத்தாலும் அது நடக்காது, நடக்கவும் போகிறது கிடையாது. பாரு, என் பொண்டாட்டிக்கு மரியாதைலாம் கொடுக்க தெரியுமா? பரவாயில்லையே, என் அத்தை மாமா உன்னை ரொம்ப நல்லா தான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ஒரு கால் வருது. அதை பார்த்ததுமே உங்களை பார்த்துட்டு, இப்போது மாமாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ மை டியர் பேபிகா. ஆனால் நீ எனக்கு தான், புரிஞ்சுதா? யூ ஒன் அண்ட் ஒன்லி மைன் வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஷாக்லேயே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் லிப் கிட்ட வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. ஆஃப்டர் தட் உங்கள் அம்மா உங்கள் கூட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் யாரு கூடயுமே பேசலை. உங்களுக்கு அவ்வளோ கோபமாக இருக்குது. ஜங்குக்கை நினச்சி இரிட்டேட் ஆகுது. த நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு கட்டியே முடிக்காத பில்டிங் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. அப்போ ஒரு பர்சன், யாருமா நீ, இங்கே என்ன பண்ணுற? இல்லை, நான் இங்கே ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். இங்கெல்லாம் யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு. அதை சொல்ல நீங்கள் யார்? நான் இந்த ஏரியா ரவுடி. அடடா, என்ன ஒரு கோஇன்சிடெண்ட். நான் பார்க்க வந்ததே உங்களை தான். என்னையா? ஆமாம், உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
நேற்று நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. இதோ பாருமா, இந்த மாதிரி சில்லற வேலைக்கெலாம் என்னை கூப்பிடாத. இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் தானே இந்த ஏரியாலேயே பெரிய ரவுடி. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி, என்ன போட்டுடலாமா? இல்லை, நீங்கள் போடலாம் வேண்டாம். அவன் கை காலை உடைச்சாலே போதும். சரி வா, இன்னைக்கு நானா அவனான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்கள் கூட வரான். இப்போ நீங்கள் தான் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்து பார்த்தா ஜங்குக் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். ஹாய் பேபி கேர்ள், வந்துட்டியா? நான் உன்னை தான் எதிர்பார்த்தேன். என்ன ஜில்லு, எனக்காக தான் வெயிட் பண்ணிங்களா? ஆமாம், உனக்காகத்தான். இப்போ அந்த ரவுடியும் அப்படியே உள்ளே வந்து, சொல்லுமா யாரை போடணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஜங்குக்கு அப்படியே கை காட்டி, தோ இவனை தான். பாஸு, ஜாக்சனா? பாஸு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு இங்கே என்ன வேலை? இல்லை பாஸு, இந்த புள்ள தான் யாரையோ போடணும்னு சொல்லிச்சு. அதான் யார் என்னன்னு பார்த்து 2 தட்டு தட்டிட்டு போடலான்னு வந்தேன் பாஸு. என்னம்மா பாஸ் இங்கே இருக்காருன்னா அப்புறம் எதுக்குமா நீ என்ன கூப்பிட்ட? அண்ணா, நீங்கள் போட வேண்டிய ஆளே அவன்தான். எது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ இவர்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போகிறான். அண்ணா 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 அண்ணா, நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல, அப்படியே சொன்ன மாதிரி கையை காலையாவது உடச்சி விட்டு போங்கண்ணா. ஒழுங்கா அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்டு நடக்கிற வழியை பாருமா. அதை விட்டுட்டு கையை உடைக்கணும் காலை உடைக்கணும்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வீட்டை விட்டு வெளில போகிறான். இப்போ ஜங்குக் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வரான். நீங்கள் பேக்கில் போகிறீங்க. என்ன ஜில்லு, கையை உடைக்கணுமா? இந்தா உடச்சிக்கோ. உனக்கு இல்லாததாடி, நீயே கேட்டிருந்தா மாமனே தந்திருப்பேன். அதை விட்டுட்டு இவனெல்லாம் கூட்டிகிட்டு வர. இந்தாடி உடச்சிக்கோ. கால் வேணுமா, கை வேணுமா, இல்லை என் ஹார்ட்டு வேணுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க டேபிளில் நைஃப் இருக்குது, அதை டக்குன்னு எடுத்துடுறீங்க. ஜங்குக் அப்படியே பின்னாடி போய் வாளோட வாளாக அட்டாச் ஆயிடுறான். நீங்கள் அவன் ஸ்டொமக் கிட்ட அந்த கத்தியை வச்சுருக்கீங்க. அவன் ஒரு கையால் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணியிருக்கான். இது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, ஜங்குக்கை நீங்கள் வாளோட வாளாக பின் பண்ண மாதிரி இருக்குது. ஜங்குக் அவன் கையை வச்சு உங்கள் கையை ட்விஸ்ட் பண்ணி கத்தியை அவன் கையில் எடுத்துட்டு, கத்தியோடலாம் விளையாடக்கூடாது பேபிகா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாளோட பின் பண்ணுறான். அது கிட்ட வராத தள்ளி போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்குக்கு புஷ் பண்ணுறீங்க. பட் அவன் உங்கள் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான். என்ன ஜில்லு, இவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுப்பீங்களாம்மா? அதுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம என்னை அப்படியே விட சொல்கிறியா? அதுக்கு என்ன கிட்ட ஏன் வர அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை ஒரே அடியாக புஷ் பண்ணி விட்டுட்டு மாடிக்கு ஓடுறீங்க. ஜங்குக்கு உங்கள் பின்னாடி அப்படியே பொறுமையாக நடந்து வரான். எதுக்கு என் பின்னாடி வர? தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. போ பேபிகள், நீ எங்கே போனாலும் அங்கே நான் வருவேன், அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் மாடிக்கு போய் அந்த வால் மேலே ஏறி போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு அங்கே வந்துட்டான். ஜில்லு, என்னடி பண்ணுற? நான் இருந்தால் தானே இந்த கல்யாணம் நடக்கும். நான் செத்துட்டா? ஜில்லு, இங்கே பாரு, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத, இந்த பக்கம் வா. இல்லை, நான் சாக போகிறேன் அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டே, அப்படியா ஜில்லு, சரி குதி. குதிடி அப்படிங்கிறான்.
அவன் உங்களை நல்லா நோட் பண்ணுறான். உங்கள் கையெல்லாம் அவ்வளோ ஷிவர் ஆகுது. அவனுக்கு தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஃபியராக இருக்குது அப்படின்னு. ஸோ தட் நீங்கள் குதிக்க மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஐஸை அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு குதிக்க போகிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு வந்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டான். என்னடி நினச்சிட்ருக்க உன் மனசில்? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணுறது? எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? இங்கே பாரு வயன், என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ சாகிற அளவுக்கு போகிற அப்படின்னா என்ன? இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், தட்ஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். உங்களை அப்படியே கையில் வச்சுட்டு ஜங்குக் அவனோட பாடி கார்டை பார்க்குறான். அவனும் கிட்ட வந்ததுமே, இன்றைக்கி ஈவினிங் கல்யாணம், யாருக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லோரும் இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கே இருக்கணும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாடி கார்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜங்குக் உங்களை ஒரு ரூம்குள்ளே விட்டு கதவை சாத்திடுறான். நீங்கள் அந்த ரூம்குள்ளே உட்காந்து அழுகுறீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லாவுமே நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ரூம்குள்ளே மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் என்ட்ரு ஆகுறாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு கல்யாணம், இதுக்கு இந்த மேக்கப் தான் குறைச்சலா சி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஸோ அங்கேருந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொருத்தவங்களா வெளியில் போகிறாங்க. அப்படியே ஜங்குக் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் நிற்க வைக்கிறான். சொல்லு, ரொம்ப அழகாக இருக்குடி, சிரிச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் கிட்டே இருக்க அந்த ஹேரை ஒதுக்கி உங்கள் இயர்ஸ் கிட்டே வைக்கிறான். இங்கே பாருங்கள் மிஸ் ஜங்குக், இது ஒரு கல்யாணம்னு இதுக்கு என்ன சிரிக்க வேற சொல்கிறீங்களா? நீங்கள் மட்டும் என் கழுத்தில் தாலியை கட்டினீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹலோ 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 பேபி, ரொம்ப கோவப்படாதீங்க, டைம் வேற ஆச்சு, இப்போலாம் வரீங்களா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்து கூப்பிடுறான். நீங்கள் அவன் கையை தட்டி விடுறீங்க. வயன் அப்படின்னு சொல்லி ஒரே பார்வை தான். நீங்கள் அமைதியாக அவன் பின்னாடி போகிறீங்க. அப்படியே ஒரு வழியாக உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணமும் நடந்து முடிய ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து, தாலி கட்டியாச்சு, இனிமே அஃபீஷியலாக நீ என் ஒய்ஃப் அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, தாலி கட்டினா மட்டும் நான் உன் பொண்டாட்டி ஆகிட மாட்டேன் ஜங்குக், இந்த தாலியை கழட்ட எனக்கு 1 நிமிஷம் ஆகாது, கழட்டி பார்க்கலாம், கழட்டுடி அப்படின்றான். உங்களுக்கு கோபம் வந்து நீங்கள் அதை கழட்ட போகிறீங்க. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை அப்படியே ஸ்லாப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. வயன, உனக்கு அறிவு மயிர் இருக்கா இல்லையா? உனக்கு இவ்வளோ நாள் அவனை பிடிக்கலன்றதுக்காக நீ பண்ணதெல்லாம் பொறுத்து போனோம். ஆனால் இப்போ அவன் என் மாப்பிள்ளை, உன் கழுத்தில் தொட்டு தாலியை கட்டியிருக்கான். அவனுக்கு நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னாலும் அவன் கட்டின தாலிக்காவது மரியாதை கொடுத்து பழகு. நான் அவனை இப்படி அடி வளர்த்தேன், இப்படி வந்து நிற்கிற, நீ எல்லாம் எனக்கு பிறந்தன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டோன் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் அப்படியே அங்கே இருக்க எல்லாரையும் பார்க்குறான். அவங்க எல்லாருமே அங்கேருந்து ஒவ்வொருத்தவங்களாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அவன் அப்படியே அவங்கள வந்து ஹக் பண்ணுறான். தள்ளி போ ஜங்குக், தள்ளி போ, உன்னெல்லாம் யாரோட என் லைஃப்குள்ளே வர சொன்னது? உன்னால தான் எல்லாமே. ஊரில் எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, ஏன்டா என் லைஃப்குள்ளே வந்த? தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு ஜங்குக், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜஸ்டில் அடித்து அழுகிறீங்க. அப்படியே 5 நிமிஷத்தில் அவன் கையில் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. வயன், வயன் என்னடியாச்சு? வயன், ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூக்குறான். அவனுக்கு தெரியுது நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு. ஸோ தட் அவனோட மேன்ஷனுக்கு உங்களை தூக்கிட்டு போகிறான். இப்போது நீங்கள் தான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு குட் ஸ்மெல் வருது. ஸோ தட் நீங்களும் அந்த ரூமில் இருந்து எந்திரிச்சு வெளில போகிறீங்க. பார்த்தா
சங்குக் குக் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஜில்லு எழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்து மறைக்கிறீங்க, பட் எதுவுமே நீங்கள் பேசலை. சரி வா, டின்னர் ரெடியாக இருக்கு செல்லம், சாப்பிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது அப்படின்னு பாதியிலே சொன்னேன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அவனை மறைச்சிட்டு நீ செஞ்சதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படின்றீங்க. ஆனால் எனக்கு பசிக்குது ஜில்லு, இரு சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றான். உங்கள் ஸ்டொமக்லேருந்து சவுண்ட் வருது. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாதையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவன் கொஞ்சம் வெளில போகிறான். ஸோ நீங்கள் அவன் வரதுக்குள்ளே சாப்பிட்றணுன்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்து அவன் வச்சுருந்ததை எடுத்து சாப்பிட்றீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக ஒரு வாய்ஸ் ஜில்லு அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. என்ன இங்கே பண்ணுற? அது அது தண்ணி தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி குடிக்க வந்தியா? அப்புறம் எப்படி ஃபுட் வாயில்? அது அது இல்லை, உனக்கு உனக்கு கண்ணு தெரியல அப்படிங்கும்போது அவன் டக்குன்னு வந்து இல்லை ஜில்லு, உன்னோட மவுத்தில் இருந்து அந்த டேஸ்ட் அப்படியே வருது. என்ன நான் செஞ்சதோடவுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறான். சங்குக் எங்கே 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 தூக்கிட்டு போகிற? என்னை விட்டு பண்ண வேண்டியதை பண்ணுறதுக்காக தான் தூக்கிட்டு போகிறேன், கொஞ்சம் அமைதியாக வரையா அப்படின்னு அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுட்டு அப்படியே அவன் டோர்லாம் லாக் பண்ணுறான். அப்படியே திரும்பி உங்கள் மேலே லேடவுன் ஆக வரான். நீங்கள் உருண்டு போய் பக்கத்தில் படுத்துடுறீங்க. ஜில்லு, விளாட்றதுக்கு இது நேரம் இல்லை, வா. ஜங்குக் ஜங்குக் இதெல்லாம் வேணாம் ஜங்குக், என்னை விட்டு. வேணும் ஜில்லு, நீ எனக்கு வேணும். கல்யாணம் பண்ணதே உன் கூட நான் இருக்கணும் தானே, அது எப்படி வேணான்ட்டா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே அந்த பெட்லேருந்து எழுந்து ஒரு ஓரமாக போய் நிற்கிறீங்க. ஜில்லு, விளையாடுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டேன், நம்ம நாளைக்கு ப்ளே பண்ணிக்கலாம், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டில் நடந்து வரான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி பெட்டில் போட்டுடுறான். ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், விட்டு ஜங்குக் அப்படின்னு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க, பட் அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். ஜங்குக் விட்டு ஜங்குக், பைட் பண்ணாதீங்க, வலிக்குது ஜங்குக். இதோ பாரு வயன், இன்னும் மெயின் பிக்சருக்கே போகல, அதுக்குள்ளே விட்டுனா எப்படி முடியும்? ஆனால் ஜஸ்ட்லாம் வலிக்குது ஜங்குக், என்னை விட்டு ஜங்குக், நம்ம எதாக இருந்தாலும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் ஜங்குக், முடியல ஜங்குக் அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. நீங்கள் அழுததை பார்த்ததுமே அவனால் தாங்க முடியல. ஸோ தட் அவன் அமைதியாக அவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். சரி விடு ஜில்லு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், தூங்கு, அழாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். நீங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு ஒரு மிட் நைட் போல் அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே அசைகிறான். அப்படியே நீங்கள் பொறுமையாக எழுந்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போகிறீங்க. வெளில போயிட்டு பார்க்குறீங்க அவ்வளோ பாடி கார்ட்ஸ், அவங்க எல்லார் கண்லேயும் மண்ணை தூவிட்டு இப்போ கார்டன் ஏரியா பக்கம் போகிறீங்க. ஏன்னா மெயின் கேட் வழியாக உங்களால் வெளியில் போக முடியாது. ஸோ தட் கார்டன் ஏரியாவிலேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. அம்மா, ஐயோ காலில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கால்லேருந்து அவ்வளோ ரத்தம் வருது. அண்ட் தென் உங்கள் காலில் பெரிய ஒரு முள் குத்தி இருக்கும். அப்போ கரெக்டாக என்ன ஜில்லு, ஓடுறதுன்னு தான் ஓடுறீங்க, காலில் செருப்பு போட்டு ஓட மாட்டிங்களா? அவ்வளோ அவசரமாக என்ன? அது அது ஜெகன், நீ எப்படி இங்கே தூங்கிட்டு தானே இருந்த? உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தூங்குறது? உன்ன மாதிரி
ஒரு கேடியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டான். நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சனால தான் நீ எந்த எல்லைக்கு போகிறேன்னு பார்க்க நானும் அமைதியாக இருந்தேன். பரவாயில்ல ஜில்லு, நீ என் பொண்டாட்டின்றத அடிக்கடி நிரூபிக்கிற. உனக்கு நான் போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்புறம் ஏன் என்னை நீ ஸ்டாப் பண்ணலை? ஏதோ பாரு ஜில்லு, நீ எங்கே போனாலும் திரும்பி என்கிட்ட தான் வருவ. நீ எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்க தான் அப்படி பண்ணேன். அண்ட் தென் என் பாடி கார்ட்ஸும் நல்லா நடித்தாங்கல்ல? நடித்தாங்களா? அவங்களுக்கு நீ வெளில வந்ததுமே நீ என்ன பண்ணுறன்னு எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் அந்த பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்து முறைச்சிட்டு கம்னாட்டி பசங்களா முன்னாடி சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. நான் அமைதியாக போய் அவன் கூட படுத்து தொலைஞ்சிருப்பேன். இப்போ நான் என்ன பனிஷ்மெண்ட்ற பேரில் அனுபவிக்க போகிறனோ எல்லாம் உங்களால தான்டா அப்படின்னு நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் அவங்களெல்லாம் பார்க்குறான். அவங்களாட்டுமே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் உங்களை அப்படியே உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு உங்கள் காலை பார்க்குறான். ரொம்ப ஆழமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த முள்ளை பொறுமையாக எடுக்கிறான். ஜங்குக் 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 வலிக்குது ஜங்குக் 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 அப்படின்றீங்க. அவன் அவங்கள பார்க்குறான். நீ தானே போன அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துடுறான். அப்படின்றீங்க. அவன் பொறுமையாக அவங்களுக்கு உட்காந்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். நீங்கள் அவனே தான் பார்க்குறீங்க. அவன் ஒரு எந்த ஈகோவும் இல்லாமல் உங்கள் காலை டச் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதோ பாரு ஜங்குக், ஊரில் உனக்கு வேறு பொண்ணுங்களே கிடைக்கலையா? நானும் நீ வேணாங்கிறேன், நீயும் நீ தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று என்னை கல்யாணம் பண்ணியிருக்க. எனக்கு உன்ன மாதிரி ஆட்களெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. அப்படி பற்றிக்கிட்டு வரும். எத்தனை பேர் கூட இருந்தாங்களோ எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஜங்குக். என்கிட்ட நீ என்னத்தை கண்டுட்டேன்னு அப்படி என்ன கல்யாணம் பண்ணியிருக்க சொல்லு ஜங்குக். இதோ பாரு ஜில்லு, இது வரைக்கும் எவ்வளோ என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து எதிர்த்து பேசினதே கிடையாது. எதிர்த்து என்ன என்கிட்ட பேசவே தயங்குவாளுக. அண்ணா நீ மட்டும்தான் you're the one and only person என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசினது. அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு பெரிய மாஃபியா தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எவ கூடயும் போய் படுத்ததில்லை ஒன்று தவிர. ஒன்று நான் 11th பார்த்துட்டேன்டி. அப்போவே கட்டினா ஒன்றை தான் கட்டுவேன்னு முடிவு பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? சரி, ரூம் போகலாமா? இல்லை ஜங்குக், வேணாம், நம்ம இங்கே இருக்கலாம். தூங்கணும்டி, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே தூங்கலாம். இங்கே எப்படி? அது ரூம்லாம் போக வேணாம் ஜங்குக். அங்கே போனால் பனிஷ்மெண்ட் நீ தருவ. பனிஷ்மெண்ட்லாம் தரமாட்டேன். ரூம் போகலாம். இல்லை ஜங்குக், நம்ம இங்கே தூங்கலாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. இங்கேனா எப்படி? இந்த 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 சோஃபாவில் தூங்குனா 2 பேரால் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது வாயன், புரிஞ்சுக்கோ. இல்லை ஜங்குக், நான் வேணா உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்குறேன். கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீ அங்கே கூப்பிட்டு போகாத அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மெக் பண்ணிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் படுக்கிறான். நீங்களும் அப்படியே பிடிக்காம அவங்க கூட படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்துக்கும் போது நீங்கள் சோஃபாவில் இல்லை, பெட்ரூமில் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக் இல்லை. என்ன இது, சோஃபாவில் தானே இருந்தேன். இந்த ஜங்குக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் என்னை தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு பொறுமையாக கீழே எழுந்திரிச்சு வரீங்க. ஜங்குக் அவன் கையை கழுவிட்டுருக்கான். அவ்வளோ பிளட் போகுது. ஜங்குக் என்னாச்சு? கையிலலாம் ஏன் இவ்வளோ பிளட்டாக இருக்குது? பதட்டப்படாத, ஏன் பிளட் இல்லை. அப்புறம் போட்டு தள்ளிட்டேன். எதுக்கு? யார? பொய் சொன்னா போட்டு தள்ளிட்டேன். பொய் சொன்னால் பிடிக்காதா? சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் அட்டன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கான். கால் கட் பண்ணதும்
சரி ஜில்லு, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, வீட்டில் சேஃபாக இரு, நான் உனக்காக இங்கே பாடி கார்ட்ஸ்லாம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போகிறான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆக இப்போது நைட் டைம். நீங்கள் தான் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டே அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போ ஜங்குக் உள்ளே வரான். ஜில்லு ஜில்லு, என்னாச்சு? சவுண்டே காணோம், எங்கேயாவது ஓடிட்டால என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா டிவி ஓடிட்டுருக்கு. ஜில்லு, ஏ ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். வந்து பார்த்ததுமே அவனுக்கு சிரிப்பு வருது. இங்கே தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு உங்கள் கால் கிட்ட உட்காந்து உங்கள் காலையே தான் பார்த்துட்ருக்கான். அதான் அடிபட்டிருக்கோம்ல, அதனால அந்த காலை எடுத்து அப்படியே ஒன்றும் இல்லை சரியாகிடும் அப்படின்னு பேசிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அந்த காலை அமுத்தி விடுறான். உங்களுக்கு அந்த சென்சேஷனில் நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிறீங்க. அது ஜங்குக், எப்போ வந்த? காலை விடு, என்ன பண்ணிகிட்ருக்க, மேலே உட்காரு, ஏ குர்ரி காலை அப்படின்னு சொல்லி வாங்கி அவன் கையில் வச்சுருக்கான். அது ஜங்குக், உனக்கு கால் கிட்ட உட்காந்துருக்கோன்னு எந்த ஒரு எம்பாரசிங்கும் இல்லையா என்ன? நான் எதுக்குடி எம்பாரஸ் ஆகணும்? என் பொண்டாட்டி கால், நான் அப்படி தான் பிடிப்பேன், அப்படி தான் உட்காருவேன், உனக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக், என்ன ஜில்லு? அது வந்து சொல்லு, என்ன வேணும்? அது ஜங்குக், எனக்கு கொஞ்சம் பசிக்குது, அதுதான் சாப்பிடலாமா? ஏண்டி இன்னும் சாப்பிடல நீ? இல்லை ஜங்குக், உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னதும் அவன் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். எது எனக்காக தான் வெயிட்டிங்கா? ஏண்டி ஏதாவது தப்பிச்சு போக பிளான் போடுறியா என்ன? ஜங்குக், இல்லையே, நான் ஏன் தப்பிச்சு போக போகிறேன்? உன்னெல்லாம் நம்ப முடியாத ஜில்லு. சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு அவன் உங்களை டேபிளில் உட்கார வச்சு ஃபுட்லாம் வந்துட்டு பரிமாறுறான். அதே மாதிரி அவனும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றான். இப்படி தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் போயிருக்கும். இப்போது ஜங்குக் கூட நீங்கள் முன்னே இருந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவனுமே உங்களை நல்லா தான் பார்த்துக்கிறான். இப்போது ஒன் ஃபைன் டே மார்னிங் ஜங்குக் உங்ககிட்ட வந்து, ஜில்லு இன்னைக்கு ஈவினிங் ரெடியாரு, நம்ம கொஞ்சம் வெளில போகிறோம். வெளியவா? எங்கே ஜங்குக், டேட்டிங் போகிறோமா என்ன? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் ஜில்லு, நீ சரியில்லை. நான்லாம் நல்லா தான் இருக்கேன், உன் மரமாட்டுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடி? ஒன்றும் இல்லை ஜங்குக், என்னமோ போ, ரெடியாரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஜங்குக், என்ன ட்ரெஸ் போடட்டும்? ஐயோ அதை சொல்ல மறந்துட்டேன்டி, நான் கபோர்டில் உனக்காக ஒரு பிளாக் சாரீ வாங்கி வச்சுருக்கேன், அதை வியர் பண்ணிக்கோ. ஆனால் ஜங்குக், ப்ளவுஸ்க்கு எங்கே நான் போவேன்? அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு. சரி நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்போது ஈவினிங் அவன் உள்ளே வந்ததுமே, ஜில்லு ஜில்லு கீழே வாடி, டைம் ஆகிட்டே இருக்குது, போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ நீங்கள் தான் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு ரொம்ப மினிமலாக மேக்கப் பண்ணிவிட்டு ஜங்குக் கொடுத்த சாரியில் ஒன் ஃப்ளீட் விட்டு வியர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் ஆக்சசரிஸ் அண்ட் ஒரு சின்ன பேக், ஸ்லிம் பேக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்லிம் பேக் போட்டுட்டு அப்படியே பொறுமையாக மாடியிலேருந்து கீழே இறங்கி வரீங்க. ஜங்குக் ஸ்டன் ஆகி உங்களை பார்த்துட்ருக்கான். ஜங்குக் ஜங்குக் போகலாமா? ஜங்குக் போகலாம் ஜில்லு. அப்படியே காரில் போகிறீங்க. ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாகவுமே உங்கள் மேலே தான். அப்படியே அவன் ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே கார் விடுறான். ஜங்குக், எங்கே வந்திருக்கோம்? என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்குடி, சரி வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவன் கையையும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. அங்கே நீங்கள் 2 பேரும் என்ட்ரி ஆனதுமே அங்கே இருக்க எல்லாருமே உங்கள் 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. அதுலேயும் ஜங்குக்கை பார்த்ததும் எல்லாருமே அப்படியே விலகிக்கிறாங்க. இப்போது ஜங்குக் டைரெக்டாக அந்த பர்த்டே பாய்கிட்ட போயிட்டு,
ஹாப்பி பர்த்டே அலெக்ஸ். தேங்க்யூ ஜங்குக். சைடில் என்ன என் கிஃப்டா அப்படின்னு உங்களை பார்த்துட்டு அப்படியே விங்க் பண்ணுறான். அப்போ ஜங்குக் அது எதுவுமே நோட் பண்ணாமல் உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் க்ளோஸாக நிற்க வச்சு, அவ என் ப்ராப்பர்ட்டி, இந்தா இந்த கிஃப்ட் தான் உன்னோடது அப்படின்னு தூக்கி போடுறான். அவனும் அதை பிடிச்சிட்டு தேங்க்யூ ப்ரோ அப்படின்றான். அப்படியே ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறான். அவன் எல்லார்கிட்டேயும் பேசுகிறான், ஆனால் உங்கள் கையை விடவே இல்லை. நீங்களும் அவன் கூடவே தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணும் போல் இருக்குது. அது ஜங்குக், என்னடி அது, எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், நான் கூட வரவா? இல்லை ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன், நீ பேசிட்டுரு. நீ ஷியோராக சொல்கிறியா? அஃப்கோர்ஸ் ஜங்குக், ஐம் ஷோர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்போது உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யாருமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து பார்க்குறீங்க. அப்போ யாரோ சடனாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்து ஒரு ரூம்குள்ளே விடுறாங்க. அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அலெக்ஸ், ஹாய் மை கார்ஜியஸ் உமன். ஜங்குக் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்ததில்லை. அவன் ஒன்றை கூட்டிகிட்டு வந்திருக்கானா? நீ என்ன அவ்வளோ ஸ்பெஷலா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பே பண்ணுறான் சொல்லு, நான் வேணா அதோட டபுளாக பே பண்ணுறேன். வேணும்னா அவனை விட நல்லா பண்ணுறேன். என் கூட வரியா? சி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நீ கேட்டதை மட்டும் அவன் கேட்டிருந்தான் உன் மூச்சே இருக்காது. ஓ அப்படியா பேபி, அதையும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையையும் அப்படியே பிடிச்சி மேலே பின் பண்ணி உங்களோட வாயை பொத்தி உங்கள் நெக்லையே அப்படின்னு ஹிக்கி மார்க் வைக்கிறான். உங்களால் முடியல, நீங்கள் கத்த முடியல. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி ஹம் பண்ணுறீங்க. வெளியே ஓவர் க்ரௌடாக இருக்கனால யாருக்குமே அது கேட்கல. அப்போ ஜங்குக்கு என்ன இவ எப்போ போனா இன்னும் வரல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. தென் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த ரூம் மேலே. டக்குன்னு அதை உடச்சிட்டு உள்ளே வரான். வந்து பார்த்தா அலெக்ஸ் உங்ககிட்ட தப்பாக நடந்துட்டுருக்கான். ஜங்குக் இதை பார்த்ததும் கண்ணெல்லாம் சவந்து டக்குன்னு வந்து அலெக்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். டேய் பொறுக்கி நாயே, ஹவு டேர் யூ டு டச் மை கேர்ள், அதுவும் அவ ஏன் ப்ராப்பர்ட்டின்னு உனக்கு வார்னிங் கொடுத்த அப்புறமும் அவளை தொட தோணுதுன்னா உன்னை சும்மா விடுவேன்னு நீ நினைக்கிற? இந்த கண்ணு தானடா அவளை பார்த்துச்சு, இந்த கை தானடா அவளை தொட்டுச்சு, இந்த லிப்ஸ் தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான். தெரியாமல் பண்ணுற ஜங்குக், இனிமேல் பண்ண மாட்டேன் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் விட்டு ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். இப்போ நீ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? அவள் எந்துன்னு தெரிஞ்ச அப்புறமும் நீ தொட்டிருக்க அப்படின்னா நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுடா. இனிமேல் அவன் நிழலை கூட யாரும் தொடணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீ தான் ஞாபகம் வரணும். குட் பாய் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவனை போட்டு தள்ளுறான். அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து காரில் உட்கார வச்சு அந்த காரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு விடுறான். வீட்டுக்கு வந்ததுமே அவனுக்கு கோபம் குறையவே இல்லை. கையில் கிடைக்கிற எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைக்கிறான். அப்போது அவன், நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை கூப்பிட்டு போனது தான் என் தப்பு. இல்லை உன்னை பார்த்தான்ல அப்போவே போட்டிருக்கணும், அவனை கொஞ்ச நேரம் விட்டேன்ல அதுதான் தப்பு அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி வளரிட்டுருக்கான். அப்போ நீங்கள் போய் ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறீங்க. தள்ளுவயன் தள்ளுன்னு சொன்னேன் அப்படின்றான். ஆனால் அவன் ஐஸ் ஃபுல்லாகவுமே உங்கள் நெக்கில் தான் இருக்குது. அவன் அந்த நெக்கில் அந்த ஹிக்கி மார்க்கை பார்க்குறான். அவனுக்கு கோவம் அப்படியே அதிகமாயிட்டே போகுது. அப்போ நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படின்னு டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அவன் உங்களை பிடிச்சி அவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ்ஸை
அவன் பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான், உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறான். நீங்கள் நான் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உடனே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஏன் தப்பு தான். இல்லை ஜங்குக், உன் தப்பு இல்லை ஜங்குக். ஐ ஐ ஐ லவ் யூ. என்ன அவன் டச் பண்ணும்போது அது நீயா மட்டும்தான் இருக்குன்னு யோசிச்சேன் ஜங்குக். எனக்கு அப்போ தான் புரிஞ்சது நானும் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. எனக்கு நீ வேணும் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கி பெட்டில் போட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்ககிட்ட அவன் அவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். இன்னும் அவனுக்கு அந்த கோவமே போகலை. இப்போது உங்களுக்கும் ஜங்குக்கும் ரொம்ப அழகாகவே அங்கே லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். வயன் யூ ஒன் அண்ட் ஒன்லி மைண்ட் ஃபார் எவர். புரிஞ்சுதா? ஐம் ஆல்வேஸ் யோர்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணி அப்படியே படுத்துக்கிறான். த நெக்ஸ்ட் டே நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு நல்ல saree, லைக் அது வந்து ஒரு மிட்நைட் ப்ளூ கலரில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சாரியை வியர் பண்ணிவிட்டு அப்படியே டவலை வச்சு உங்கள் ஹேரை துவட்டிட்டு கண்ணாடி பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போது அவனுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே பட்டு அவன் பொறுமையாக எந்திரிக்கும் போது அப்படியே உங்களை தான் பார்க்குறான். உங்கள் இடுப்பு ரொம்ப லைட்டாக ரிவீல் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்க்குறான். நீங்கள் தலையை துவட்டிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கீழே இருக்க ஃப்ளீட் வந்துட்டு ஒழுங்காக இல்லை. ஸோ தட் அவன் அப்படியே உருண்டு வந்து உங்கள் ஃப்ளீட் கிட்ட அவனோட கையை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறான். என்ன சார், காலையிலேவா? எப்போ எழுந்தீங்க? என் பொண்டாட்டி வாசனையை வச்சு மயக்கிட்டான், அதான் சீக்கிரம் எழுந்தேன். வேணா இன்னொரு ரவுண்ட் போகலாமாடி? இங்கே பாரு ஜங்குக், ஆல்ரெடி நேற்று 4 ரவுண்ட் போயிருக்கேன். என்னால் இப்போவே முடியல. உன்னோடலாம் மல்லு கட்ட முடியாது. நான் கீழே போகிறேன். வாடி ஜங்குக், அமைதியாரு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் கேட்காம உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஜங்குக் அமைதியாரு, அம்மா அப்பா வேறு இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரி எதுவும் பண்ணிகிட்ருக்காத. வால் சுருட்டி வச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா ஒட்டை நறுக்கிடுவேன். சரிங்க மேடம், வால் சுருட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். சரி, அது வந்து என்னோட மார்னிங் கிஸ் கொடு. இப்போ தான் யாரோ வாலை சுருட்டி வைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவேன். அதுக்கு கொடுக்காம இருப்பியா? ஆமாண்டி, கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் கிட்ட போயிட்டு, இதோ பாரு ஜங்குக், உனக்கு ஓகே சொல்லிட்டேன், உன் கூட என் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்படின்றதுக்காக என் மேலே இருக்க லவ் மட்டும் குறைஞ்சுது. நீ செத்தடா மவனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கண்ணையே பார்த்துட்டு லவ் யூ டிஜில் அப்படிங்கிறான். சீப்ப காலையிலே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போக போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, இதுதானே கேட்ட, இப்போ போ அப்படிங்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே போகிறீங்க. ஓகேடா மீஸ், இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு ஒன் ஷாட்ஸ்லாம் கேட்குறதுக்கு. அப்புறம் எல்லாருமே சேஃபாக இருங்க. அண்ட் தென் லவ் யூ ஆல். பாய்.